உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கான பாக முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் விரைவில் தொடங்குவது குறித்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணை செயலாளர் இளவழகன், மாநில துணை செயலாளர் ராஜா, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, சர்தார்கான், சிவகுமார், ஒன்றிய செயலாளர்கள் கீரை அருண், செல்வம், பூஜ் செந்தில், செங்குட்டுவன், மிராலூர் பழனி, தில்லை சீனு, மாயகிருஷ்ணன், ராஜசேகர், அருள், வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தல் பணி நேற்று தொடங்கியிருக்கிறது. இந்த நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்வு நம்முடைய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையிலே SIR என்று சொல்லக்கூடிய வாக்குப்பட்டியல் திருத்தம், பெயர் சேர்த்தல், நீக்கல், இடமாறுதல், இப்படி புதிய வாக்குகள் சேர்ப்பது போன்ற பணிகள் குறித்து நேற்று கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து புவனகிரி சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி AR தலைமையிலும் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே வருகிற சனிக்கிழமை மாலை PLO கூட்டத்தை அரசு தேர்தல் ஆணையமும் அரசும் நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்திலே விடுதலை சிறுத்தைகளின் PLA பூத் லெவல் ஏஜென்ட் கலந்து கொள்வதற்கான கலந்தாய்வு கூட்டம் இன்று புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய செயலாளர்களை அழைத்து, ஒன்றிய பேரூர் செயலாளர்களை அழைத்து அந்த கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி அவர்களும், மாநில பொறுப்பாளர் அண்ணன் இளவழகன் வெளியுடி ராஜா அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் வருகின்ற அத்தனை பேரையும் நம்முடைய புவனகிரி பேரூர் நகர செயலாளர் அண்ணன் சர்தார்கான் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் கலந்து கொண்டு நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன் செல்வம், பூஜா செந்தில், கீரை அருண், இன்னும் மேற்கு ஒன்றிய சார்பில் அண்ணன் இளவழகன், இந்த பக்கம் மேற்கு ஒன்றிய சார்பில் அண்ணன் வெளியுடி ராசா, ஒன்றிய துணை செயலாளர்கள் சந்தோஷ், பள்ளிக்குப்ப ராஜா, முன்னணி பொறுப்பாளர்கள் பெருமாத்தூர் பழனி, மிராலூர் பழனி, பொன்னம்பூர் சீனு, வத்ராயத்து ராஜ், அதே மாதிரி புவனகிரி நகர பொருளாளர் அண்ணன் சிவகுமார், இணை செயலாளர்கள் தம்பி செல்வகுமார், தம்பி வாக்கூர் ராஜ், இன்னும் இதர மகாலிங்கம், நம்முடைய சாக்காமி மகாலிங்கம், ஆளூர் ஜோதி, கீழாவூர் ஆனந்தராஜ் நிர்வாகிகள் அழைப்பை ஏற்று இந்த வருகைக்கு ஆலோசித்து, இந்த ஆலோசனையில் வருகிற அந்த 26 அரசாங்கம் நடந்துகிற சேத்தல் பேரூராட்சியின் நகர செயலாளர் நம்முடைய அண்ணன் மாயகிருஷ்ணன் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆலோசித்து, நம்முடைய அனைத்து வாக்குச்சாவடிகளும் நம்முடைய ஏஜென்ட்டுகள் ஏற்கனவே போடப்பட்டு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற அந்த சரி செய்து சீரமைத்து இப்போது புதிய பட்டியலை நம்முடைய ஒன்றிய செயலாளர்களும் பேரூர் செயலாளர்களும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைத்து வாக்குச்சாவடிகள் சார்பிலும் நாளை மறுநாள் அரசு நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய அந்த வாக்குச்சாவடி முகவர் கூட்டங்களை கலந்து கொள்வார்கள் என்பதை இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அழைப்பேற்று வருகின்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன்.
கரூர் மாவட்டம் குளித்தலை ஒன்றியம் வைகநல்லூர் ஊராட்சி கோட்டைமேடு திருமாநகரில் கடந்த 18 வருடங்களாக பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை செய்து தராத குளித்தலை ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து நாளை விசிகவினர் சாலை மறியல் போராட்டம் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று வட்டார வளர்ச்சி அலுவலர், குளித்தலை காவல்துறை ஆய்வாளர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர், ஆற்றல் அரசு உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் விசிக குளித்தலை ஒன்றிய துணை செயலாளர்கள் மகாலிங்கம், குமார், பழனிவேல், செந்தில், பொய்யாமணி, பாரதி, புஷ்பநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை விசிகவினர் கைவிடுவதாக அறிவித்தனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,